வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம சகோதரர்களுக்குள்ளேயோ இல்லாட்டி பங்காளிகளுக்குள்ளேயோ தவறான புரிதலோ இல்லாட்டி ஒரு சிறு சிறு பிரச்சனைகளோ இல்லாத குடும்பங்களே இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி புராண காலத்தில் இதிகாச காலத்தில் நடந்திருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறது சேத்திரம். லக்ஷ்மணர் பரதர் மேலே ஒரு தவறான புரிதலில் தவறாக நினச்சி கோவப்படுறாரு. அப்புறம் ராமர் எடுத்து சொல்கிறதுனால பரதர் யாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. ராமாயணத்தில் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு சீத்தையை கண்டுபிடிச்சி அவங்க அயோத்திக்கு போனப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்படிப்பட்ட பரதரை நம்ம தவறாக நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்ச லக்ஷ்மணர் அதுக்கு பரிகாரம் பண்ண எந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார் தெரியுமா? அதுதான் இது திருமூழிக்களம் அப்படின்னு எர்ணாகுளத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம். ராமாயணத்துல ராமர் அவர் அப்பா கிட்ட கொடுத்த வாக்குப்படி அயோத்தியா விட்டு வனவாசத்துக்கு வந்துடுறாரு. அவர் வனவாசத்துல இருக்கிற முதல் வருஷத்திலேயே என்ன நடக்கிறதுன்னா, பரதர் அவர் அந்த நேரத்துல அவருடைய தாய்மாமன் வீட்டுல இருக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் நடந்தப்போ ராமர் காட்டுக்கு வந்தப்போ அவர் அயோத்தியாவுக்கு திரும்புறாரு. அயோத்தியாவுக்கு திரும்பின உடனே அவர் முதல்ல கேட்ட விஷயம், ராமருக்கு பட்டாபிஷேகம் இல்ல தனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அவ அம்மா சொல்றதை கேட்கிறாரு. அவருக்கு கடும் கோபம் வருது. எப்படி இந்த மாதிரி நீ செய்யலாம்? ராமருக்கு பட்டாபிஷேகம் என் அண்ணனுக்கு இல்லாதது எனக்கா அப்படின்னு அவர் உடனே அண்ணாவை நான் திருப்பி கூட்டிட்டு வரேன், நான் இந்த பதவியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அயோத்தியாவிலேருந்து ராமர் அப்ப சித்திரக்கூடத்துல இருக்காரு. சித்திரக்கூடத்துக்கு வராரு. சித்திரக்கூடத்துக்கு அவர் வரும்போது பெரிய பரிவாரமும் அந்த அயோத்தியால அவங்களுடைய கொடியும் சுமந்துக்கிட்டு வராரு. ராமரை நம்ம கூட்டிட்டு போனோம், மரியாதையோட கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு. இது தூரக்கேர்ந்து தொலைவிலேருந்து ராமர் லக்ஷ்மணர் அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. ராமர் கேட்குறாரு, ஏதோ தொலைவில் ஏதோ ஒரு பெரிய ஒரு கூட்டமாக மக்கள் வராங்களே, அது என்னன்னு போய் பாரு அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறப்போ லக்ஷ்மணர் அங்கே போயிட்டு அங்கே தூரக்க பார்க்கறச்சே அவங்க அயோத்தியாவோட கொடியை எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியுது. ராமர்கிட்ட சொல்கிறாரு, அயோத்தியாவோட கொடி எடுத்துகிட்டு வராங்கன்னு உடனே அவர் லக்ஷ்மணர் என்ன நினைக்கிறாரு, பரதர் ராமரை அந்த தூரதேசம் அந்த தேசத்துலேருந்து காட்டுக்கு காமிச்சது மட்டும் இல்லாமல் ராமர் காட்டில் இருக்கிறப்போ அவரோட சண்டை போட்டு அவரை கொல்ல வரதா லக்ஷ்மணர் தவறாக நடிச்சிடுறாரு. ஸோ லக்ஷ்மணர் ராமர்கிட்ட சொல்கிறாரு, கைகேயி உங்களை காட்டுக்கு காமிச்சதோட மட்டும் இல்லாமல் தன்னோட மகனை காட்டுக்கு காமிச்சு உன்னை கொல்லவும் ஏற்பாடு பண்ணுறாங்க போல இருக்கு. அதுதான் பரதன் பரிவாரத்தோட வராரு. அந்த பரதரை நான் சும்மா விட மாட்டேன், உடனே சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ராமர் சொல்றாரு, உனக்கு பரதரை பத்தி தெரியுமா? என் மேல அதிக அன்பு கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஒரு பிறவி உண்டுனா முதல் பிறவி அது பரதன் தான். நீ பரதரை பத்தி தப்பா நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் கூப்பிட்டு பரதர் இங்க வரட்டும் அப்படின்னு உடனே பரதர் அங்க வந்த உடனே பரதர் ராமர்கிட்ட சொன்னதெல்லாம் வச்சு லக்ஷ்மணருக்கு ஒரு சரியான புரிதல் வருது. பரதர் இந்த மாதிரி ராமரை கொல்ல கூட்டிட்டு வரல, ராமரை காட்டுலேருந்து திருப்பி நாட்டுக்கு கூட்டிட்டு அவரை திருப்பி பதவி ஏற்கிறதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப ராமர் சொல்றாரு, அது நடக்காது, நான் திரும்பி வரமாட்டேன், எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றாம திரும்ப வரமாட்டேன்னு உடனே பரதர் உங்க பாதுகையை கொடுங்க, அதை இந்த ராஜ்யத்தை புரியட்டும், அதை வச்சுக்கிட்டு நான் அதை சிம்மாசனத்துல வச்சுட்டு நான் ராஜ்யம் புரியறேன்னு பரதர் திருப்பி கூட்டிட்டு போறாரு. இதை லக்ஷ்மணர் புரிஞ்சுக்கிட்ட உடனே லக்ஷ்மணருக்கு பெரிய மன வருத்தம் வருது. இந்த மாதிரி நடந்துருச்சே, நம்ம தவறா நினைச்சுக்கிட்டோமே பரதரை அப்படின்ட்டு இந்த இடத்துல அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுற மாதிரி இங்க இருக்கிற பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறாரு, எனக்கு மன்னிக்கணும், நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பரதர் இந்த இடத்துக்கே அவருக்கு லக்ஷ்மணருக்கு அவர் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று, இதுல பிரச்சனை எதுவும் இல்லைன்னு பரதர் லக்ஷ்மணர் ஆற தழுவின இடம் இது. இங்க இருக்கிற பட்டர் பெருமாளுக்கு பூஜை பண்றப்போ லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளுக்கு பேரே லக்ஷ்மண பெருமாள் மாறிடுச்சு. இது மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற சகோதர பிரச்சனைகளுக்கோ பங்காளிகளுக்குள்ளேயே இடையே இருக்கிற ஒரு தவறான புரிதலுக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா இந்த கோவிலுக்கு நீங்க தரிசனம் பெற்றா, இந்த கோவிலில் இருக்கிற லக்ஷ்மண பெருமாளோட ஆசிரியை பெற்றான்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க உள்ள மக்களுக்கு ரொம்ப பலமா இருக்குங்க. அது மாதிரி நீங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க சாலக்குடி புழா அப்படின்னு ஒரு நதி ஓடுறதுங்க. அந்த நதி கரையில தாங்க இது இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற பெருமாள் லக்ஷ்மண பெருமாள், தாயார் மதுரவேணி நாச்சியார். இங்க இருக்கிற பெருமாள் பேரு ஸ்ரீசுக்தநாதர், அதாவது அவர் தான் லக்ஷ்மண பெருமாள். அவர் நம்மாழ்வாரால் பாடப்பட்டிருக்காரு. நம்மாழ்வாருங்கிறவர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி, அங்கிருந்து இந்த இடத்துக்கு இந்த பெருமாளை பாடினதுனால இது 108 திவ்ய கஷேத்திரத்தில் ஒன்றா வணங்கப்படுறது. இந்த கோவில் காலையில் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், அப்புறம் மாலையில் 5லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இது மாதிரி கேரளாவில் 4 இடத்துல ராமாயண சம்பந்தப்பட்டவங்களுடைய இடம் இருக்குங்க. அது ஒன்று திருப்பாறையால ராமருக்கு, இரிஞாலக்குடால பரதருக்கு,
திருமூழிக்களம் அப்படிங்கிற இந்த இடத்துல லக்ஷ்மணர் இருக்கு, பாயமல் அப்படிங்கிற இடத்துல சத்ருக்கணர் இருக்கு. இந்த பகுதியில் எப்படி இந்த ராமாயணத்தில் இருக்கிற 4 சகோதரர்களுக்கும் விக்கிரகங்களோட கோவில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது வந்து கிருஷ்ணாவதாரத்தோட சம்மந்தப்பட்டதுங்க. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் வந்து ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்கணர் இவங்க 4 பேர் விக்கிரகங்களையும் தங்கிட்ட வச்சு வழிபட்டு வந்தார். அப்போ வந்து ஒரு பெரிய மழை துவாரகையில். ஸோ துவாரகையில் ஒரு பெரிய மழை ஏற்பட்டு வெள்ளத்தில் அந்த 4 விக்கிரகமும் அடிச்சிட்டு போய்டுறதுங்க. அதெல்லாம் யார்கிட்ட கிடைக்கிறதுனா வாக்கேல் மைமல் அப்படிங்கிற ஒரு முனிவர்கிட்ட கிடைக்கிறது. அவர் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ திருமால், அதாவது பெருமாள், அவர் கனவுல வந்து தென்னிந்தியாவில் பாரதப்புழா அந்த இடத்துக்கு போய் இந்த 4 விக்கிரகங்களையும் கோவிலில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த வாக்கேல் மைமல் இங்கே வந்து திருப்பாறையால ராமருக்கும், திருமூழிக்களம் அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மண பெருமாளுக்கும், இருஞால குடால பரதருக்கும், பாயம்பல் அங்க வந்து சத்ருக்கணருக்கும் கோவில் அமைஞ்சு அப்படிதாங்க இந்த ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட கஷேத்திரமா இது இருக்கு. இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த காரணத்தினால இங்க இருக்கிற மக்கள் இந்த ஆடி மாசத்தை ராமாயண மாசம் அப்படின்னு ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலயும் ராமாயணம் தான் பேசப்படுறது, ராமாயணம் தான் வந்து மக்களுக்கு சொல்லப்படுறது. தினசரி அதை ராமரையும் லக்ஷ்மணரையும் பரதரையும் சத்ருக்கணரையும் நினச்சிக்கிட்டு இந்த மாதத்தை கொண்டாடுற இந்த நேரத்தில் தென்னவன் மீடியா உங்களுக்காக நான் இந்த கதையை சொல்லி அதே கஷேத்திரத்தில் இருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த விளக்கை பார்த்தீங்களா? இந்த மாதிரி விளக்கு இந்த கோவிலை சுற்றி இருக்குங்க. இது மாதிரி ஒரு 3 வரிசையில் இருக்கிற இந்த விளக்கை ஒரு முக்கியமான தினங்களில், முக்கியமான விசேஷங்களில் எல்லாத்தையும் ஏற்றுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இந்த கோவிலை சுற்றி இருக்குங்க இப்படிப்பட்ட விளக்கு. இந்த கோவிலில் மட்டும் இல்லைங்க, கேரளா கோவிலுக்கே இது ஒரு வழக்கமாக இருக்குது. அதாவது மரத்தில் வந்து வேலி மாதிரி பண்ணி அதில் வந்து 3 அடுக்கில் விளக்க வைக்கிறாங்க. அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது மாதிரி இந்த கோவிலுக்கு வர வழியை பற்றி நான் சொல்லணுங்க. எர்ணாகுளத்துலேருந்து வரைச்ச இது முழுக்க பசுமையாக, எல்லா இடத்துலையும் வாழை மரமும் நெல் வயலுமா ரொம்ப அருமையான காட்சி. அது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அது பிடிக்கும். அது நீங்கள் வந்து வழியில் வந்தீங்கன்னா ஒரு மன அமைதியை தருது மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சியும் தருது. அது மாதிரி இங்கே பின்னாடி சாலக்குடி புழா, அது வந்து பாரத புழாவோட ஒரு கிளையாருங்க. அந்த சாலக்குடி புழா இங்கே நல்லா பெருக்கெடுத்து ஓடுறது. மழை காலத்தில் இன்னும் நிறைய நீர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கஷேத்திரத்தை பற்றி சொல்லணுன்னா ஹரித்த மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, இதை பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த திருமொழி அப்படிங்கிறத அவர்கிட்டேருந்து பெற்றிருக்கிறாரு. அதோட இன்னொரு சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ சுக்தி அப்படி ஸ்ரீனா திரு, சுக்தினா மொழி. ஸோ பெருமாள் வந்து ஹரித்த மகரிஷிக்கு இதை என்னெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாருனா எப்படி இந்த சமூகம் தொழில் தர்மப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், எல்லா சமூகத்தில் முன்னரும் அவரை வந்து அடையிறதுக்கான ஒரு வழியும் இந்த இடத்துல தாங்க வந்து அவர் ஹரித்த மகரிஷிக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஹரித்த மகரிஷி அதை வந்து பதிவு பண்ணியிருக்க இடமும் இதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுள்ள கோவில் தாங்க இந்த லக்ஷ்மண பெருமாள் இருக்கிற திருமொழிக்களம். திருமூழிக்களம்னு மலையாளத்தில் சொன்னாலும் அது என்ன திருமொழி, அதாவது கடவுள் மகாவிஷ்ணு அவரா மொழிஞ்சது. மொழி நம்ம தமிழ் வார்த்தை தான். திருமொழிக்களம் இந்த இடங்கிறது களம், அது மலையாளத்தில் வந்து மருவி திருமூழி கூளம் அப்படின்ற ஒரு பேரில் இங்கே இருக்குங்க. இது மாதிரி நாங்கள் வந்து பல ஸ்தலங்களுக்கு, பல கோவில்களுக்கு போய் வீடியோ வழங்க நினைக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி கோவில்களுக்கெலாம் போகலாம், இல்லாட்டி உங்கள் ஊரில் இருக்கிற கோவில்களோட சிறப்பு அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு எங்களோட பகிரலாம். அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் நாங்கள் வர ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்காங்க. உங்களை பல முறை இது மாதிரி நான் மீண்டும் சந்திப்பேன். வணக்கம்.